ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அழகான ஒரு ப்ளவுஸுக்கு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். என்னடா இத்தனை கலர் எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வச்சு தாங்க வந்து டிசைன் ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த சேரீயை வந்து பாருங்கள். இந்த சேரீயில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கலருமே இருக்குது. அந்த பார்டர் கலரில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வருது. இதில் வந்து பாருங்கள், இந்த சேரீயில் வந்து நல்லா மல்டி கலர் மாதிரி எல்லா கலருமே கலந்துருக்கு. இதுதான் சேரீயோட ப்ளவுஸு. இதில் தான் நம்ம வந்து இந்த கலர்லாம் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாருங்கள், இந்த டிசைனுக்கு தேவையான கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நாளாக வந்து இந்த மாதிரி மடித்து இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எல்லா டிசைனும் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா கிளாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நம்மளோட கஸ்டமர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ கலரில் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து துணி கிடச்சிச்சின்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிட்டு துணியெல்லாம் இருக்கும்ல, நம்ம ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து மிச்சமாகிற கிளாத்தை பூரா நம்ம வந்து தூக்கி போடாமல் நான் சேகரித்து வச்சுருந்தேன். அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரீயில் வந்து என்னென்ன கலர் மேட்ச் ஆகுமோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கலர் எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு 6 கலர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து ஒரு 6 கலரை வந்து உங்களுக்கு நான் அதை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம மிச்சம் இருக்க கிளாத்தை பூரா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டிசைன் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கலரவே பாருங்கள், ரொம்ப ஒரு மல்டி கலராக அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போதே அந்த டிசைன் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம என்ன டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சாரீ வந்து நம்மளுக்கு எல்லா கலர்லேயும் இருக்கனால சரி விடுங்க, இந்த தடவை வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இந்த உள்ளே இருக்க அந்த சாரியில் இருக்க கலர் பூரா வச்சு நம்ம அழகாக ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதுவரை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு இந்த நம்மளோட கஸ்டமர், அதாவது இப்போ நம்ம இந்த தைக்கிறோம் பார்த்திங்களா, இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்ததில்ல. சரி, இது புதுசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லா கலர்லேயுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கலரை மாற்றி மாற்றி வச்சு தான் இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். எனக்குமே இந்த சேரீயை பார்க்கும்போது என்னடா டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. என்னடா இத்தனை கலர் இருக்குது, நம்ம என்ன கலரை வச்சு நம்ம இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம சேகரித்து வச்சுருக்க துணியை பூரா எடுத்து ஒரு புரட்டி எல்லாத்தையும் பார்க்குறதுல சரி இதில் இத்தனை கலரும் இருக்குல்ல, சரி இந்த டிசைன் வந்து நம்ம ஒரு புது விதமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. சரி, அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒவ்வொரு டிசைனாக வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், 2 கலர் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து 3வது கலர் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதே போலயே வந்து நம்ம எல்லா கலரையுமே வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வந்து பாருங்கள், ஓவராலாக வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து டிசைன் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பேக் சைடு கழுத்தை அடித்து திருப்பி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு கலராக வந்து நம்ம அப்படியே வச்சு இப்போ வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ வந்து நம்ம 6 கலர் வந்து எடுத்துருக்குறோம். இந்த 6 கலர் வந்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த கலர் வச்சோமோ அதுலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு அப்படியே அந்த மல்டி கலர் மாதிரி கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்த வாட்டியுமே இந்த பிங்க் கலர் வச்சுருக்கோங்களா, அதே மாதிரி அந்த 6 கலரில் நம்ம வச்சுருக்க அந்த 6 கலர் வச்சு முடிச்சுட்டு மறுபடியும் முதல்லேருந்து அந்த பிங்க் கலர்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே வந்து நம்ம அந்த கழுத்து ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ளவுஸோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக்கு. இந்த கஸ்டமர் வந்து எப்போயுமே வந்து ஸ்டார் நெக் தான் வந்து அதிகமாக விரும்புவாங்க. அதனால் நம்ம ஸ்டார் நெக்லேயே வந்து நம்ம இது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ரவுண்ட் நெக்கில் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அந்த ரவுண்டு வந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஸ்டார் நெக் தான் கேட்டனால நம்ம ஸ்டார் நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான்ப்பா சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த சேரீக்கு இந்த மேட்ச் வந்து ப்ளவுஸ் வந்து மேட்சிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொல்லணும்ப்பா. இப்போ கீழே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த வச்சுட்டே வந்தாச்சு. மேலே வரையுமே நம்ம வச்சுட்டு ஃப்ரண்ட் வரையும் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஃப்ரண்ட் வரையும் கொண்டு வர்றது நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வராமல் பேக் சைடு மட்டும் இந்த டிசைனை வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சிடலாம்
அதாவது வந்து இந்த டிசைனை கவர் பண்ணுறதுக்கு நம்ம லேஸ் வைப்போம், அது மாதிரியே வந்து அதை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் தான் வந்து ஒரு பூ போட்ட மாதிரி ஒரு லேஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். என்னடா இப்போ தான் வந்து தைச்சி முடித்தாங்க, மறுபடியும் வந்து லைனாக வந்து இப்படி காமிச்சிட்ருக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒவ்வொரு தான் வச்சு நான் தைச்சேன். அது வந்து சரியாக வந்து எனக்கு அந்த கரெக்டாக ஈக்குவலாக வரல. அதாவது வந்து அந்த கழுத்தோட அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து திருப்தியாக பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனை வந்து அந்த 6 கலரையும் முதையே வந்து நான் தைச்சி வச்சுட்டேன். முதையே வந்து ஒன்று மாற்றி நம்ம தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த 1/4 இன்ச் அளவுக்குள்ளேயே நம்ம கரெக்டாக வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டேன். முதையே நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். தையலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தவறு பண்ணுறது வந்து சகஜம்தான். நான் அதனால தான் இதை வந்து நான் நினச்சிருந்தா இதை கட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். ஏன்னா நாம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் இப்போ தைக்கிறீங்க அப்படின்னா அவங்க தைக்கும் போது கரெக்டாக வருது, நம்ம தைக்கும் போது என்னடா இப்படி சொதப்புதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. தையலில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சுட்டு ஒரு வேளை நம்ம இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம தையலில் வந்து கற்றுக்கிற மாதிரி தான் நிறையா இருக்கும். நான் அதனால தான் இந்த வீடியோ வந்து மறுபடியுமே உங்களுக்கு அதை பிரிச்சுட்டு நான் லைனாக வச்சு தைச்சதை மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சரியாக வரல அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம விட்டுட்டு மறுபடியும் அதை நம்ம இது கொஞ்சம் தானே, அது என்ன நம்ம கஸ்டமர் கண்டுக்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தைக்காமல் நம்ம செய்கிற வேலையை வந்து தெளிவாகவும் அதாவது நீட்டாகவும் செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அதிகமாக வருவாங்க. நான் அதனால தான் வந்து டயத்தையும் பார்க்கல, நம்ம பிரிச்சுட்டு நம்ம நீட்டாகவே தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாப்பா நான் மறுபடியும் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு இதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து தையலில் வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து வர்றது வந்து சகஜம்தான். அதை வந்து நம்ம மறுபடியும் அப்படி இருக்கட்டும்னு நினச்சி விடுறது தான் தவறு என்னை கேட்டால். மறுபடியும் நம்ம பிரிச்சுட்டு இப்படி மறுபடியும் ஒரு அழகாக நம்ம அந்த பர்ஃபெக்டாக அதை பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் வந்து அந்த ப்ளவுஸ் பார்க்குறப்பே ரொம்ப நீட்டாக இருக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். அப்போ வந்து நம்ம இவங்கள்ட்டே கொடுத்துர்லாமே, நம்ம எல்லா டிசைன் ப்ளவுஸையும் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தோணும். நம்ம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தானே ஒரு இடம் தானே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா என்னடா இவங்க தைச்சிருக்காங்க டிசைன் பாரு கரெக்டாகவே அந்த ஷேப்பே வரல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. நான் அதைத்தான் மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை பிரிச்சுட்டே தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டியாக மணி வச்சாலும் வைக்கலாம், இல்லை அப்படின்னாலும் அப்படியே விட்டுடலாம். நான் வந்து கடைசியாக வந்து அதுக்கு குட்டி குட்டியாக வந்து மணி வச்சு விட்டுருந்தேங்க. அப்போ தான் வந்து தூக்காமல் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம். இந்த டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த சேரீக்கு பர்ஃபெக்டாக அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. இதில் வந்து நான் இன்னொரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து தைக்கிறப்ப இந்த மாதிரி டிசைன் கிளாத்து இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளுக்கு அதுவுமே உதவும். அதனால் வந்து இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள் ரொம்ப நீட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. சாரீக்கு தகுந்த மாதிரியே மேட்சிங்காக ரொம்ப சூப்பராக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தையலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரியை பார்க்குறப்பயே வந்து இதுக்கு என்னடா டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். அப்படி தோன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்குறது தாங்க டிசைன் அப்படிங்கிறது வந்து. அப்படி உருவான இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து கொடுங்க. Thank you for watching.